ஜெய் சாயிராம். ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை கேட்கும் தருவாயிலேயே உன்னுடைய கஷ்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். உன்னுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். என்னுடைய ஆரத்தியை மனமுவந்து தொட்டுக்கொள். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு கேள். சாயியின் திட்டம் உனக்கு இதன் முடிவில் தெரிய வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ, உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்துவிட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியோடு இரு, பயப்படாதே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்?
அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக் கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். அந்த தருணத்தை எதிர்நோக்கிதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை காண நானும் ஆவலாக ஷீரடியில் காத்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் என் ஆலயம் நீ வருவாய், வந்து நன்றி சொல்லுவாய். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. பொய்யாக போகும்படி நானும் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் என்னுடைய கண் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்க முடியாது. ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை கேட்கும் தருவாயிலேயே உன்னுடைய கஷ்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். உன்னுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். என்னுடைய ஆரத்தியை மனமுவந்து தொட்டுக்கொள். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு கேள். சாயியின் திட்டம் உனக்கு இதன் முடிவில் தெரிய வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன்.
அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ, உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்துவிட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால், உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியோடு இரு, பயப்படாதே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள்.
என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். அந்த தருணத்தை எதிர்நோக்கிதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை காண நானும் ஆவலாக ஷீரடியில் காத்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் என் ஆலயம் நீ வருவாய், வந்து நன்றி சொல்லுவாய். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. பொய்யாக போகும்படி நானும் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் என்னுடைய கண் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்க முடியாது. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய்தானே? இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றமிகு மாற்றமே. போதுமடா சாமி இந்த வாழ்வு என்று ஒரு போதும் இனி நீ சொல்லும்படி நான் வைக்க மாட்டேன். உன் வாழ்வில் ஏற்றமிகு மாற்றத்தை நான் நிச்சயமாக காட்டியே தீருவேன். என் மகளின் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க, என் மகளின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். மகளே, சந்தோஷமாக இரு. ஆனந்த கண்ணீராக இருந்தாலும் அதை துடைக்கவும் உன்னப்பா நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். துன்பங்களெல்லாம் மறைந்து இன்பங்கள் உன்னை சேர நான் வழிவகுத்து விட்டேன். சாயப்பா, மாற்றங்கள் நிகழாதா? என் கர்மாவினையெல்லாம் குறைத்து என் வாழ்வில் மாற்றங்களை நிகழ்த்த மாட்டீர்களா என்று நீ கேட்ட கேள்விக்கான பதில் இதோ இப்பொழுது வந்தே விட்டது. நீ இதுநாள் வரை அனுபவித்த கஷ்டமான வேதனைகள் எதுவுமே உன்னை நெருங்கவும் நெருங்காது. இனி உன்னை திரும்பி கூட பார்க்காது. வந்த வழி தெரியாமல், வந்த தடம் தெரியாமல் அது உன்னை விட்டு விலகியே போய்விடும். பொறுத்திருந்து பார். மெய் சிலிர்த்து போகிறாய். அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் உறைந்து நிற்கத்தான் போகிறாய். என் சாயப்பா இருக்கிறார். என் சாயப்பா என் கூடவே இருக்கிறார். என் சாயப்பா எனக்காக இருக்கிறார் என்று நீயே வாயால் வார்த்தைகளை சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் அதிசயங்களையும், மெய் சிலிர்த்து நிற்கும் அளவிற்கு உன் வாழ்வில் அற்புதத்தையும் மாறி மாறி நான் காட்டப் போகிறேன் மகளே. ஆம் மகளே, உன் போராட்டத்திற்கான, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு எல்லாமே ஒரு சேர உன் வாழ்வில் அமையப் போகிறது. உன் கஷ்டத்திற்கான இறுதி கட்டத்தை நீ எட்டிவிட்டாய். இதுநாள் வரை என் வாழ்வில் மாற்றங்கள் நடக்காதா, நிகழாதா என்று நீ ஏங்கி தவித்த விஷயம் உன் கண்முன்னே மாற்றத்தக்க அதிசயமாக மாறப்போகிறது. நீ எடுத்த முயற்சியால் வெற்றி செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது. நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி வராதா, ஒரு நல்ல செய்தியை கேட்க மாட்டோமா என்று நீ ஏங்கி தவித்த ஒரு விஷயத்தை நான் மிக சுலபமாக உனக்காகவே முடித்து கொடுக்கப் போகிறேன். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த அதிர்ஷ்ட வாக்கு இந்த நல்ல நாளில் உனக்கு கிடைத்திருக்கிறது. இது சாயியின் வாக்கு, உண்மையான சத்திய வாக்குதான். நீ இதை கேட்கும் தருவாயிலேயே உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களை நிச்சயமாக கண்குளிர காணத்தான் போகிறாய். உன் வாழ்வில் அதிசயம் நடக்கப் போகிறது. யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கவும் போகிறது. நல்ல செய்தி உன் வீடு தேடி வந்தே விட்டது. நல்ல நேரம் யாருக்கு ஆரம்பமாகிறதோ அவர்களால் மட்டுமே இதை கேட்கவும் முடியும், கேட்டுக்கொண்டிருக்கவும் முடியும். நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன். எதற்குமே எப்பொழுதுமே உனக்கு சாட்சியாக எப்பொழுதுமே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். இது நாள் வரை நீ உன் வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகள்,
நீ அனுபவித்த துயரங்கள், நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்தால் அது இந்த உலகத்தை விட மிக மிக பெரியதானதாகவே இருக்கும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் அவர்களை நினைத்து அவர்களுக்காக அவர்கள் மனம் நோகக்கூடாது என்று நினைக்கும் உன்னுடைய மனதை பார்த்து நான் பெருமையடைகிறேன், பெருமிதப்படுகிறேன். என்னுடைய பிள்ளையின் நல்ல குணத்தை பார்த்து நான் ஆச்சரியத்தில் அப்படியே உறைந்தும் நிற்கிறேன். என் பிள்ளையின் மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல மனமும் நான் தெரிந்ததனால்தான் உன்னுள்ளேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். யார் உன்னிடம் இருந்து சென்றாலும் கூட, யார் உன்னை விட்டு விலகினாலும் கூட, நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டுதான் இருப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் கிடைக்கும் நேரத்தில் அது தவிர்க்கப்படுகிறதா அல்லது தள்ளி போய்விடுகிறதா? கவலையே வேண்டாம். அதைவிட ஒரு பொக்கிஷமான வாய்ப்பு உனக்கு காத்திருக்கிறது. அது உன்னிடம் வந்து சேர்வதற்காகத்தான் இந்த தடங்கல்கள் எல்லாம் உனக்கு நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தைதான் மனிதனின் வாழ்வையே இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒற்றை வார்த்தையில்தான் வாழ்வோ இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையை விட்டுவிடாதே. உன் மனதிலிருந்து அதை தூக்கி எறியாதே. நம்பிக்கையோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக பக்கபலமாக உன்னப்பா நான் எப்பொழுதும் உனக்கு துணையோடு வந்து கொண்டே இருப்பேன், உன் அருகில் இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே என் மகளே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்று உன் மனதில் ஏன் இப்படி தோன்றுகிறது? நான் தான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டே இருக்கிறேனே. எந்த துன்பம் வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும், என் சாயி என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிப்பார். அந்த எண்ணமே உன்னை தைரியமாக இருக்க வைக்கும். அப்படி இருந்து பார்த்தால் உன்னுடைய பயமெல்லாம் உன்னை விட்டு விலகி, உன் மன போராட்டமெல்லாம் உன் வாழ்விலிருந்தே விலகி, தைரியமாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்வை நீ வாழ்வாய். குழந்தையே, உன்னுடைய பேச்சு முதல் செயல் என எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எதிர்வினை அல்லது கர்மாவும் உண்டு என்பதை புரிந்து கொள். எதிர்வினை என்றால் என்ன, கர்மா என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கு இந்த கதை மூலம் உனக்கு சில பதிவுகளை புரிய வைக்கப் போகிறேன் உன் சாயிநாதர். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் அந்தணர்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தானாம். அப்படி ஒரு நாள் உணவளித்து கொண்டிருக்கையில் வானில் ஒரு கழுகு தன் இரையான இறந்த பாம்பு ஒன்றை தன் கால்களில் பற்றி கொண்டு கடந்து சென்றதாம். பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துவிட்டது. எவருமே அதை கவனிக்கவே இல்லை. அரசன் அந்த உணவை ஒரு அந்தணருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இறந்தே போனார். அரசன் மிகவும் வருத்தமடைந்தானாம். கர்மாக்களுக்கான வினைகளை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தனுக்கு குழப்பமாகிவிட்டது. யாருக்கு இந்த கர்ம வினையை கொடுப்பது? கழுகிற்கா, பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா? கழுகு அதன் இரையை தூக்கி கொண்டு சென்றது. அது அதன் தவறு அல்ல. இறந்து போன பாம்பின் விஷம் அதன் வாயிலிருந்து வழிந்தது. பாம்பின் குற்றமும் இல்லை. இது அரசனும் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. விஷம் கொண்ட உணவை அந்தணருக்கு கொடுத்தது அரசனின் தவறும் அல்ல. அனைத்துமே அறியாமல் நடந்த விஷயம். இதில் உள்ள கர்ம வினையை யாருக்கு நிர்ணயிப்பது என்ற குழப்பம் வந்துவிட்டதாம். இதை யமதர்மனிடமே கேட்கலாம் என்று தன் குழப்பத்தை கூறினாராம் சித்திரகுப்தன். இதை கேட்ட யமதர்மன் சற்று நேர சிந்தனைக்குப் பிறகு இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு சென்று விட்டாராம். காலம் வரும் வரை பொறுமையாக இருக்கும்படி யமதர்மராஜா சித்திரகுப்தனுக்கு அறிவுறுத்திவிட்டு சென்று விட்டாராம். அதற்கான நாளும் வந்தது.
சில அந்தணர்கள் உதவி கேட்டு அந்த அரசனை காண சென்றார்கள். அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி ஒருவரிடம் வழி கேட்டார்களாம். அவளும் சரியான பாதையை அவர்களுக்கு விளக்கிவிட்டு அவர்களிடம் ஒரு விஷயம், சற்று நில்லுங்கள் என்று கூறினானாம் அந்த பெண்மணி. சற்று எச்சரிக்கையாக இருங்கள், அந்த அரசன் அந்தணர்களை கொல்பவன் என்று கூறினாளாம். இந்த வார்த்தைகளை அவர் கூறி முடித்ததும் சித்திரகுப்தனுக்கு தெளிவு பிறந்துவிட்டது. அந்தணரை கொன்ற கர்மாவின் வினை அந்த பெண்மணிக்கே என முடிவும் செய்துவிட்டாராம். இதிலிருந்து குழந்தையே, நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் பொழுது அதில் உண்மை இருக்குமானால் பழி சுமத்துபவர்க்கு அந்த கர்மாவில் 50 விழுக்காடு வந்து சேரும். பழி சொன்னதற்காக நடந்த எதையுமே உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவோருக்கே கர்மவினை அனைத்தும் வந்து சேரும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் பொழுது யோசித்து அவர்கள் தவறு செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை புரிந்து கொண்டு பின் பழி சுமத்து. மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது யோசிக்க வேண்டும். பேசும் பொழுதும் சரி, நினைக்கும் பொழுதும் சரி, எச்சரிக்கையுடன் நினைக்கவும் வேண்டும், பேசவும் வேண்டும். தர்மத்தின் முக்கிய விஷயமாக இந்த கர்மா இருக்கிறது. ஒவ்வொருவரும் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் நம் வாழ்க்கை ஆட்டம் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள் என் கண்மணியே. திடீரென ஒருவர் உயர்வதும் திடீரென்று தாழ்ந்து விடுவதும் அவரவர் செய்த கர்மாவின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதவாறு நடந்து கொள். வீணாக மற்றவர்கள் மேல் பழி சுமத்தாதே. மற்றவர்களை தவறாக எண்ணத்தோடு பார்க்காதே குழந்தையே. நாம் கொண்டு வந்த கர்மா முடிவடையாமல் இந்த பிறவியும் நமக்கு முடியப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. கர்மாவை அனுபவிக்காமல், நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கை தீர்க்காமல் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடவே முடியாது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எப்பொழுதும் நேர்மையாக நடந்து கொள் என் பிள்ளையே. உண்மையாக இரு. மற்றவர்களுக்கு உண்மையாக இருப்பதை விட உனக்கே நீ முதலில் உண்மையாக இரு. மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று ஒரு செயலை செய்யாதே. உனக்கு எது நல்லது என்று தெரிகிறதோ, சரி என்று தென்படுகிறதோ அதை போல உன் வாழ்க்கையில் நடக்கப் பழகு. மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று தவறான பாதைக்கும் செல்ல வேண்டாம், சரியான பாதைக்கும் செல்ல வேண்டாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. அந்த வழி சிறப்பான வழி, உனக்கு தகுதியான வழி, நல்ல வழியாக இருக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கும் வரை உனக்கு எந்த தீங்கும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா என் குழந்தையே? நம்பிக்கையும் பொறுமையும் என்றுமே சாஸ்வதம். உனக்கு நிகழும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை புன்னகையோடு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள். எல்லாம் நடப்பது நடத்துபவன் உன் சாயிநாதர் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டு செயல்படு. என்மேல் உன்னிடம் முழு நம்பிக்கை இருந்தால் என்னிடம் பரிபூரணமாக சரணாகதி அடைந்துவிட்டு பொறுமையாகவும் நம்பிக்கையையும் வைத்துவிட்டு சற்று காத்திரு. உன்னுடைய இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆக்கிவிடுவேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் கண்மணியே. நீ அதிர்ஷ்டசாலி. உன் சாயப்பாவின் பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன்? நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே, பயம் கொள்ளாதே, கண்ணீர் விடாதே. என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று இழந்ததை எண்ணி எண்ணி வருத்தப்படாதே. இனி நிகழப்போகும் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தி நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டே இரு. உன் துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். உன் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வர உன் சாயப்பா நான் ஆயத்தமாகிவிட்டேன்.